அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் பாகியஸ்தானமாகிய 9 இருந்து பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு சகாயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான புதனை சமகிரகமாக பார்த்தாலும் சூரியன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். எனவேதான் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைவது பல்வேறு வகையில நன்மையை இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட 10ஆம் இடத்தில் அமர்வது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வை மொத்தமாக 6 கிரக நிலைகளுடன் இணைந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையின்றி தானாக நடைபெறுவதற்கான யோகம் இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த நிகழ்வுகளை கூட முற்றிலுமாக தகர்த்தெறிந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் அள்ளி கொடுக்கிறார். பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் ஆளுமையும் அதிகாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறாருங்க. குறிப்பாக உஷ்ண கிரகம், முதன்மை கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியனின் அமைப்பில் கட்டுப்பாட்டில் தான் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய தொல்லை இன்றி சிறப்பாக உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை, எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் உறுதியாக சூரியனினுடைய ஆற்றல் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் என அனைத்திலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறாருங்க. சூரியன் சாதகமாக இருந்தால் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதோடு தலைமை பண்பை ஏற்று, தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவருடைய ஆற்றல் என்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான ஒன்றாக அமைய போகிறது. குறிப்பாக மார்ச் 15ஆம் தேதி முதல் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து விலகுகிறார். சூரியன் தனது பார்வையில் சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகநிலைகளை பார்க்கிறார். இதில் சனியின் ஆட்சி வீட்டிலும் சுக்கிரனின் ஆட்சி வீட்டிலும் அமரும் போது சூரியனிடமிருந்து அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் சூரியன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரகங்களை பார்க்கிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் சமகிரகமாக இருக்கிறார். இந்த கிரகங்களின் வீட்டில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும். குறிப்பாக செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசிதான் அவருக்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த பயிற்சிக்கு அடுத்து சூரியன் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே தற்போது சனியின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி மீன ராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். அடுத்த மாதத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க மேசராசியில். எனவே சூரியனினுடைய அமைப்பு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் தற்போது அவர் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது மிக விரைவில் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே சூரியனினுடைய மாறுதல் அடுத்தடுத்து மிக சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய
கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை திட்டமிடாத காரியங்கள்ல கூட அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை சூரியனின் அமைப்பு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே பாசத்துடன் பழகக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். சிக்கல் என்று நினைத்த விஷயங்களை கூட சிரமமின்றி நுணுக்கமாக செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் கூட முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது எப்பேறுபட்ட காரிய தடையாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் சரி செய்கிறாருங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், நிதி சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் சற்று சாதகமாக மாறும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு கைகூடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு கட்டமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சூரியன். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும், தடை நிறைந்த காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறது. எனவே உறுதியாகவே மிக பெரிய அளவிலான சிரமம், தடை போன்றவை நிச்சயமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கும் வழிக்கும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சூரியன் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுங்க. அதிலும் குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து முக்கூட்டு கிரகங்களும் மிக வலுவாக விளம்பெறுகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார். வெற்றி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை பார்ப்பதால் மிக வலுவாக தாய் வழி உறவு முறைகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் 7 நாட்களும் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான ஆற்றல் உடலுக்கு கிடைக்கும். புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை துடிப்புடன் செய்து முடிப்பதோடு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.